நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிராம உதவியாளர் தேர்வில் நிறைய முறைகேடு நடந்திருக்க மாதிரி தகவல் பரவிட்டு இருக்கு. இதனால தான் கிட்டத்தட்ட 28 மாவட்டத்துக்கு இன்னுமே பப்ளிஷ் பண்ணாமல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாமல் இன்னுமே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மொத்தமாக ஒரு 10 மாவட்டத்துக்கு மட்டும்தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னுமே பேலன்ஸ் எல்லா மாவட்டத்துக்குமே தடை போட்டு வச்சுருக்காங்க. என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களில் அமௌண்ட் கொடுத்து இது பண்ணதுனால, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க யாருமே செலக்ட் ஆகலை. அதாவது டிகிரி படித்த கேண்டிடேட் எல்லாமே நிறைய பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. அதனால இந்த 5ஆம் வகுப்பு தேர்ச்சி தான் வேலை அப்படிங்கிற பட்சத்தில் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 15,000 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு யாருக்குமே இந்த வேலை ஒதுக்க கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே கேஸ் போட்டிருக்காங்க. நிறைய மாவட்டத்தில் முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டு அந்த பிரச்சனைனால தான் சரியான விளக்கங்கள் தமிழக அரசு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு போராட்டம் நடத்துறதுனால தான் இப்போ எந்த மாவட்டத்துக்குமே பப்ளிஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட PhD 2 டிகிரி 3 டிகிரி படிச்சிங்க எல்லாமே இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. இவங்க இந்த துறை தேர்வு எழுதி அடுத்தடுத்த போஸ்டிங் மேலே போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் 8ஆம் வகுப்பு 10ஆம் வரைக்கும் மட்டும் தான் படிச்சிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இதை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். எங்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல கேள்விக்குறியாக தான் அவங்க வைக்கிற கோரிக்கை இதை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா கட்சிக்காரர்கள் மட்டும்தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வைரலாக போயிட்டு இருந்து நீங்கள் எல்லாமே செய்தி சேனல் மூலமாகவும் யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பிரச்சனை தான் இதில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் விலை போன மாதிரி அவங்க சொல்கிற தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு சரியாக நிரூபணம் ஆகலை. அது தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இது முறைகேடு நடந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தண்டிக்கப்படுவாங்க. நேர்மையான முறையில் மட்டும்தான் இந்த வில்லேஜேஷன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு எக்ஸாம் நடக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் வில்லேஜேஷனுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு சில மாவட்டங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுக்காமையே எழுத சொல்லியிருக்காங்க. அப்படின்னு நிறைய ஒரு கான்ட்ரவர்சி எல்லாமே போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நேர்காணலே நிறைய தெரிஞ்சவங்க மட்டும்தான் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னு நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ அந்த ஒரு வில்லேஜில் இப்போ விஓ அசிஸ்டண்ட்டுக்கு இப்போ ஒரு டெம்பரரியாக 2-3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. வேறு புதிய நம்பரில் யாருமே எக்ஸாம் எழுதி வந்த நம்பரில் யாருமே செலக்ட் பண்ணலை. அப்படி நிறையா இஷ்யூ போயிட்டுருக்கு. இதுக்கு கூடிய விரைவிலே தமிழகம் முழுவதுமே பேலன்ஸ் இருக்க 28 மாவட்டத்தையும் கூடிய விரைவில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. நம்ம சேனலுக்கு புதிய நம்பர் தான் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.